கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதை பெற்றுக்கொள்வது எப்படி? நித்திய ஜீவனை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக மனிதனின் ஆழ்தத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அது என்ன ஆழ்தத்துவம்? ஆழ்தத்துவம் என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆளுகையின் அதிகாரத்தை குறிக்கின்றது. அதன் தலைமையாய் சோல் என்று அழைக்கப்படுகிற ஆத்துமா இருக்கிறது. அதன் வலதுபுறமாக தேவனால் அருளப்பட்டு ஆளுகை செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட ஆவி இருக்கிறது. அதன் இடதுபுறமாக சாத்தானின் வஞ்சனையினால் தேவனுடைய சாயலை இழந்து போன, அதாவது ஒளியின் சாயலை இழந்து போன மனிதனுடைய மாம்சத்தை, அதாவது சரீரத்தை குறிக்கிறது. ஆக ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய 3 காரணிகளால் கட்டப்பட்டுள்ளான். இதில் ஆவியின் ஆளுகையில் சரீரம் இருக்குமாயின், அதாவது தேவனுடைய ஆளுகையில் சரீரம் இருக்கும் பொழுது சோலாகிய ஆத்துமா ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. அப்படி அல்லாமல் மாம்சத்தின் கட்டுப்பாட்டில், அதாவது பிசாசினுடைய அதிகாரத்தில் சரீரம் இருக்குமாயின் ஆத்துமா மரித்ததாய், ஜீவனற்றதாய் காணப்படுகிறது. ஆக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்று 2 தீமோத்தேயு 4:7-8 குறிப்பிடுகிறார். இந்த போராட்டத்தில், அதாவது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடைப்பட்ட போராட்டத்தில், நாம் மாம்சத்தை சிலுவையில் கொன்று ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோமாயின் நாம் நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாய் காணப்படுவோம். யோவான் 17:3 நாம் வாசிக்கிறபடி, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, நாம் எவ்வளவுக்கெவ்வளவாய் நம்முடைய பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய மாம்சத்தில் வருகிற போராட்டங்களை நம்மால் ஜெயிக்க முடியும். நாம் எவ்வளவாய் மாம்சத்தை ஜெயிக்கிறோமோ அவ்வளவாய் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம். நாம் எவ்வளவாய் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகையில் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நித்திய காலமாய் நாம் வாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். நாம் நித்திய ஜீவனை பற்றி கொண்டவர்களாய் காணப்படுவோம். ஆக பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே கொன்று ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.